இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மகா கார்த்திகை தீபத்தை பற்றி இது ரொம்ப அவங்கவுங்களுடைய குல வழக்கம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பூஜைகள் பண்ணிக்கோங்க. நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பரணி தீபம் அன்னைக்கு மட்டும் ஒரு 5 தீபம் ஏற்றிக்கோங்க. திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு 27 தீபம், 27க்கு மேலே எவ்வளோ வேணாலும் ஏற்றலாம், 27க்கு கம்மி ஏற்றாமல் பார்த்துக்கோங்க. 3வது நாள் பஞ்சாட்சரம் தீபம் அன்றும் உங்களால் எத்தனை தீபம் வேணாலும் ஏற்றிக்கலாம். மினிமம் 2லேருந்து 5க்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஏற்றிக்கலாம். அதே மாதிரி மாவிளக்கு தீபம் ஏற்ற முடிஞ்சவங்க ஏற்றிக்கங்க. தினை மாவு தானம் கொடுத்துக்கங்க. இதுதான் முக்கியமான கார்த்திகை தீபத்தோடைய முக்கியம் ஸ்பெஷலே. அன்றைய தினம் சிலருடைய வழக்கம் இருக்கும், உணவு எடுத்துக்காமல் விரதம் இருந்து படையல் போடுற வழக்கம்லாம் இருக்கும். அது அவங்களுடைய குடும்ப வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்னவோ அதை பண்ணிக்கலாம். வாய்ப்பு இருக்கவங்க மௌன விரதம் இருங்க, சால சிறந்ததாக இருக்கும். இதுவுமே நீங்கள் பின்பற்றும் போதும் கார்த்திகை தீபத்துக்கான முழு பலனை நம்ம பெற முடியும்.